ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாம் அத்தையோட கிச்சனை வந்து டூர் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது பேசிக்காக இப்போ நம்ம வந்து கிச்சன் டூர் பண்ண போகிறோம். எங்கள் அத்தை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சன் டூர் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் வந்து டைனிங் ஏரியாவும் கிச்சனும் தனித்தனியாக கிடையாது. கிச்சனும் டைனிங் ஏரியாவும் ஒரே மாதிரி ஒன்றா வச்சுருக்குறோம். அதில் எனக்கு கிச்சன் வந்து நீளமாக வேணுங்கிறதுனால நீளமாக வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து அமேசானில் வாங்கினது. என்னது அது? வெங்காயம், தக்காளி, பிஸ்கட்டு, வெங்காயம் கூட, வெங்காயம், தக்காளி, இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்காக அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இந்த கப்பெல்லாம் வந்து யூகேல வாங்கினேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் டைனிங் ஏரியா. டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணுறீங்க? இதை நாங்கள் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணுறோம். அந்த வெங்காயம் கூட வாங்கினதுனால இதை வந்து நாங்கள் சும்மா ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிஸ்கட்டு எக்ஸ்ட்ரா இந்த வெளியில் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 5 காக்கா வளர்க்குறோம். காக்கா வளர்க்குறோம் மீன்ஸ் வெளியில் வந்து காலையில் 8 மணி ஆகிடுச்சுன்னா எங்களை கூப்பிட்டு ஒரே தொல்லை பண்ணும். அதுக்காகவே இந்த ஸ்டாண்டு பிஸ்கட்டு, மிக்சரு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இது வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் தம்பி பொண்ணு ஒரு நாளைக்கு இதில் 3 பாட்டில் தண்ணி குடிப்பான். அதுக்கு என்ன பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு. அவன் யூஸ் பண்ணுறேன். அவன் எதுக்கு வாங்கினீங்க? இதுவரை அதில் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆசைக்கு வாங்கிட்டோம், நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால இது இப்போ அழகு சாதன பொருளாக இருக்கு. என் பொண்ணு வந்தால் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னு கேட்காதீங்க, இது என் பொண்ணுக்கு தெரியாமல் வாங்கினது. போக போக வீடியோவில் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம டைனிங் ஏரியா முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம கிச்சன் ஏரியாக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜ் யாரோ வாங்க. நம்ம கிச்சன் டூர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கிச்சனுக்காக போட்ட ஒரு பார்சல் வந்துருச்சு. அது எப்படி இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கா? பாத்திரம் வளர்க்குற கிளாத் புதுசாக வந்துருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இப்போ கிச்சன் டூர் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. இப்போ நம்ம கிச்சன் டூர் கண்டினியூ பண்ணலாமா? இது ஒரு 23 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த கிச்சன். இங்கே இன்னை வரையும் கோளாரே கொடுக்கல. அதான உண்மை. நான் யூஸ் பண்ணுறேன், அப்படி பக்குவமாக யூஸ் பண்ணுறதுனால அது ஒருத்தர் கைப்பட யூஸ் பண்ணுறோம். இது எங்கள் மாப்பிள்ளை, எங்கள் பொண்ணு. இது இங்கே வேளாங்கண்ணி மாதா ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் குட்டியாக ஒரு குபேரன் சிலை வச்சுருக்காங்க. குபேர சிலை. அடுத்து இப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு நம்ம ஷெல்ஃபுக்கு வருவோம். இல்லை, ஃபஸ்ட்டு வேணால் நம்ம மேலே ஷெல்ஃபுக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வச்சுருக்க ஆக்சுவலாக எங்கள் அத்தை வச்சுருக்க எல்லாமே அழகு சாதன பொருள். இங்கே எதுவுமே வந்துட்டு கிச்சன் பயன்பாட்டில் இருக்கிற பொருளே கிடையாது. அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. அதனால் அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கணும். இது வந்து எப்படின்னா எங்கள் பொண்ணு வாங்கி கொடுத்தது. அது நாங்கள் வந்து வீட்டில் 2 பேர் தான். அதனால பெருசாக எங்களுக்கு யூஸ் ஆகலை. அதனால் சின்ன சின்ன பொருள் யூஸ் ஆகிறதுனால அதை வச்சுட்டு இதெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுக்கிறது. யாராவது கெஸ்ட்டு வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம். அதனால் யூஸ் பண்ணாமலே இல்லைன்ட்டு இல்லை, யூஸ் பண்ணுவோம். இது வந்து மிக்சியோட எக்ஸ்ட்ரா ஜாரே தூள் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரங்கள் தான். இதெல்லாம் வந்துட்டு கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுற பாத்திரம். நாங்கள் காஃபி குடிக்கிற டம்ளரு, நாங்கள் காஃபி குடிக்கிற டம்ளர்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயந்துடாதீங்க, எனக்கு இதில் காஃபி குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்கும். அதனால எங்கள் வீட்டில் காஃபி குடிக்கிற டம்ளரு அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்.
டம்ளரு பின்னாடி என்ன வச்சுருக்கீங்க? ஹாட் பாக்ஸு, ம் செம்பு. ம் ஒரு காலத்தில் யாராவது வீட்டுக்கு வந்தாக்க இதில் தான் தண்ணி கொடுப்போம். ம் இப்போ தான் எல்லாம் மாடலாக மாறி ஜக்குக்கு போயிட்டு. பிளேட்டில் ம் கிளாஸில் வச்சு பிளேட்டில் வச்சு கொடுக்குறோம். அப்போல்லாம் வீட்டுக்குலாம் யாராவது வந்தால் ஒரு செம்பு தண்ணி தூக்கி கொடுத்துருவோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான்லாம் வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஷெல்ஃபுக்கு போயிடுவோம். இதுவும் அப்படித்தான். எப்படித்தான் இதில் வந்து கிராசரியில் வச்சுருக்காங்க. என்னென்ன வச்சுருக்கீங்க? புளி, உப்பு, இட்லி பொடி, ம் சர்க்கரை, ஓமம், பட்டை, ஏலக்காய். இது வந்து சாப்பர், நெய் பாட்டிலு. இந்த பாட்டில் வந்து எங்கள் பொண்ணு ஃபாரின்லேருந்து வந்து காப்பி தூள் வாங்கிட்டு வந்த பாட்டில். ம் அதனால் பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற இதுலெல்லாம் வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுக்குவோம். ம் அதனால வந்து இதில் சர்க்கரை, மல்லித்தூள், குழம்பு மிளகாய் பொடி அதெல்லாம் வந்து குவான்டிட்டி நிறைய அரைக்கிறதுனால அதை அரைச்சி வச்சுக்குவோம். வீட்டுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, குருமிளகு டெய்லி யூஸ் பண்ணுறது. நல்லா இப்படி எழுதி வச்சுக்குவேன். ம் மேலே இருக்கிறதெல்லாம்? மேலே இருக்கிறது பாசிப்பருப்பு, உளுந்து, எல்லாமே சமைக்கிற ஐட்டம். பொட்டுக்கடலை. ஆமாம் ஆமாம், பொட்டுக்கடலை. இதில் வந்து கொண்டக்கடலை, டீத்தூள். ம் இதில் வந்து இந்த ராஜ்மா, ம் அது கார்ன்ஃப்ளவர் மாவு, ம் இந்த ஐட்டங்கள்லாம் இதில் வச்சுக்குவோம். டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்லாம் இங்கே வச்சுக்குவோம். ம் நெக்ஸ்ட்டு வந்து இது லாஸ்ட்டு பீங்கான் ஐட்டம் தான் வச்சுருப்பேன். ம் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க? பீங்கான் ஐட்டம் யாராவது வரும்போது தானே நம்ம வந்து காஃபி கொடுக்குறதுக்கு. சரி, யாராவது வர்றதுக்கு எவ்வளோ அடுக்கி வச்சுருக்கீங்க? நிறைய வச்சுருக்கேன், யூஸ் பண்ணுவோம். ஒயின் கிளாஸு, அப்புறம் முறுக்கு பொடி, இடியாப்ப பொடி, இது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ம் நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. அப்படியே உங்கள் சிம்னிக்கு வாங்க. சிம்னி. இது சிம்னி, அதுவும் எனக்கும் தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இருக்கும், வாஷ் பேஷன் பக்கத்துலேயே. இந்த வாஷ் பேஷனுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க எங்கள் அத்தை. ஆசையாக பார்த்து வைரல் வாஷ் பேஷன் வச்சுட்டு எதுக்கு இந்த பைப்பை மாற்றினீங்க? எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்லோவாக வர்றதுனால அது பிடிக்கல. அதனால எங்கள் பொண்ணுகிட்ட சொல்லி இதை மாற்ற சொல்லிட்டேன். அவன் ஆசைப்பட்டு அந்த வைரலை வச்சதை மாற்றிட்டு வராங்க. இதான் இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. பார்ப்போம், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. சரி, இப்போ 20 பீஸ் 100 ரூபான்னு போட்டிருந்தாங்களா மீஷோவில், போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்து ரொம்ப டயர்டாகிட்டோம். அதனால இஞ்சி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டு வச்சுருக்கேன். இது முடிச்சதான் எடுத்து நம்ம இஞ்சி டீ குடிக்க போகிறோம். இந்த என்ன பாலா? பால் இல்லாமல் பார்க்க இல்லை கேட்டேன், சாம்பாராக இருக்குமான்னு கேட்டேன். இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப் ஏரியாவை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து மேஜராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எண்ணெய் எல்லாம் வச்சுக்கலாம். எண்ணெய், குருமிளகு, இது எங்கள் பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க. இப்படி பண்ணுறது. என்னது இது? உப்பா? உப்பு வந்து பொடி பண்ணிக்கிறதுக்கு. ஓ சரி சரி. மிளகு பண்ணுறது மாதிரி இருக்கு. இது உப்பு, மிளகு. இது மிளகு. ஆனால் மிளகு வந்து நான் மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இது யூஸ் பண்ண சும்மா வச்சுருக்கேன். ஒரே டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம்
இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன். தோசையெல்லாம் சுட்டால் நம்ம எண்ணெய் நிறையா ஊற்ற வேண்டாம், இதில் அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தடவை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நான் பார்க்கல. அழகுக்கு அழகுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் என் பொண்ணு வந்தால் யூஸ் பண்ணுவேன். அவள் சத்தம் போடுவேன், அம்மா இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுவேன். இருந்தாலும் அது சோம்பேறித்தனப்பட்டு எடுக்கிறது இல்லை, யாராவது எடுத்து இல்லைன்னா அப்படியே வச்சுருவேன். இது இந்த ஆயிலெலாம் நிறையா யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ண வேண்டாம், கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ இதை வந்து லைட்டாக அந்த தோசை மேலே சப்பாத்தி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. இது வந்து காஃபி பவுட்ரு. எங்கே வாங்கினதுன்னா ஓகே, பொண்ணு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குடிச்சிட்ருக்கேன். தீர்ந்து போயிடும்னா. நெக்ஸ்ட்டு கீழே மேலேயே முடியல ஆயில் கேன். ஆயில் அது சும்மா கீழே ஒன்று மேலே. இது வந்து சும்மா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி போட்டு இது பண்ணி நம்ம எண்ணெய் ஊற்றும்போது திரும்ப வடியாமல் இருக்கும், கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது? க்ளோரியோட பிரெயின் வேலை செய்யுது. அதனால அப்படி இந்த கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும், கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக இப்படி நான் போட்டு வச்சுருக்கேன். இது அழுக்கானது இதை தூக்கி போட்டு வேற போட்டுக்குவேன். ஆனால் அந்த எண்ணெய் பாட்டில் மாற்ற மாட்டீங்க? எண்ணெய் பாட்டில் எதுக்கு மாற்றணும்? எதுக்கு மாற்றணும்? சரி, ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், மாற்றணும். பிளாஸ்டிக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாண்டு ஃப்ரம் மீஷோ. இதுவும் மீஷோவில் வாங்கினேன். லெஃப்ட் ஓவர் ஐட்டம்லாம் வந்து இங்கே வச்சுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. இன்றைக்கி செஞ்ச ரைஸு, நேற்று செஞ்ச மட்டன் குழம்பு, காலையில் இட்லி சுட்டு, இட்லி நைட்டுக்கு தோசை, இன்றைக்கி வச்ச பருப்பு குழம்பு, மாங்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்ச பருப்பு சாம்பார். அப்புறம் அப்படியே கீழே இது வந்து ஸ்டோரேஜ் இட்லி பாத்திரம். இது இந்த பெரிய 5 கிலோ செய்கிற பிரியாணி பாத்திரம் அதெல்லாம் வந்துட்டு இது உள்ள அடியில் வச்சுருப்போம். இல்லை லாஸ்ட்டில் இருக்கும் இந்த ஐட்டங்கள். இதில் வந்து ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஏன் ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா, இது வந்து டிஷ்வாஷர் போடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து அப்படியே வச்சுருக்கோம், ஒதுக்கி வச்சுருக்கோம். இன்னும் டிஷ்வாஷர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு டூர் போடுறோம். இது வந்து ஆயில் கேன்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட் இது. ஆனால் நான் வந்து பாத்திரம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னால் ஆயில் கேன் இப்படி எடுத்து கொண்டு வரும்போது வலிக்கிச்சு வைக்கிறோம். அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணால் இங்கே ஸ்டாண்டு வாங்கி ஆயிலுக்கு மாற்றிட்டு இதெல்லாம் குட்டி குட்டி பாத்திரம் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இது கம்ஃபர்டபுள். அதெல்லாம் இப்படி வச்சுட்டு இங்கே வந்து இது காமிக்கணுமா? இது வாஷ் பேஷனும் குப்பை தொட்டியும் தான், வேணாம் விட்டுருங்க. ஆமாம், இது வந்து கீழே வந்து குப்பை பேஸ்கெட்டில் வச்சுருக்கோம். அதனால பெருசாக ஒன்று நான் எல்லாம் காமிச்சிட்டு அது காமிக்காமல் இருந்தால் அது ஒரு மாதிரி அதையும் அதெல்லாம் கொடுக்குது. இங்கே வந்து பட்ரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் தம்பி பொண்ணு வந்து என்னமோ ப்ரௌனி செய்கிறேன்னு சொன்னான். அது நானும் பார்த்ததில்ல. சரி நீ எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறா. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து அதை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி க்ளோரி பிரெயினை யூஸ் பண்ணி அடுக்கி வச்சுருக்கீங்களா? எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். எனக்கு மாதிரி யூஸ் பண்ணி கரண்டி, ஸ்பூனு எல்லா ஐட்டமும். இது வந்து அப்பப்போ பூண்டு இடிச்சுக்கலாம். இடிக்கிற கல் வச்சுருக்கேன், ஆனால் யூஸ் பண்ண தேஞ்சு போயிடும். புரியல, யூஸ் பண்ணால் தேஞ்சு போயிடும். அதனால ஒரு கவரில் போட்டு பூண்டெல்லாம் இப்படி இடிச்சுக்குவேன் நான். அப்புறம் எதுக்கு அந்த தேஞ்சு போகிற இடிக்கலை வாங்கினீங்க? அழகாக இருக்கணும், என் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அப்புறம் இது மெஷரிங் ஸ்பூன்ஸ். ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது பழசாயிரும் பாருங்க. இப்போனா கண்ணு இது பார்த்தா நம்ம முகம் தெரியும் அதில். அவ்வளோதான். அதெல்லாம் வந்துட்டு இயற்கையிலேருந்து வாங்கிட்டு
நெக்ஸ்ட்டு பிளேட்ஸு குண்டா அதெல்லாம் மூட்டையில் கட்டி வச்சுருக்கீங்களே பருப்பு அதாவது இது எதுக்குன்னா இந்த பழைய துணி இந்த வேஸ்ட் ஆகிறதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு இப்போ சமையல் பண்ணும்போது ஆயில் வடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கவுண்டர் டாப்லலாம் ஆயில் கொட்டிருச்சு இல்லை வேறு ஏதாவது ஒன்றா இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வடிச்சுன்னா அப்படியே தொடச்சி தூக்கி போட்டுருவேன். அதுக்காக இந்த பழைய துணிகள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து கட்டி வச்சுக்குவேன். சமையல் பண்ணும்போது தொடச்சிட்டு தூக்கி போட்டுக்குவேன் சின்ன சின்ன பிட்டுங்கள்லாம். ஏன்னா நான் ஒரு சின்ன குட்டி டைலர் அதில் வர துணியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இதுவும் பிளேட்ஸ் இருந்ததுலாம் தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. சோப்பு பவுட்ரு இங்கே வச்சுக்குவேன். ஏன்னா இங்கே வாஷிங் மிஷின் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால சோப்பு பவுட்ரு சபீனா. வேறு என்ன இது மத்து இதில் இருக்குது. இதுலேயும் ஒரு மத்து இருக்கும். கத்தி லெமன் புளியுது இதெல்லாம் இந்த ஐட்டங்கள்லாம் இது உள்ள வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மேலே தான் பெரிய கண்டென்ட். இங்கே ஏதோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ வந்து உடைக்க போகிறாங்க அவங்க. சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த இது அது என்ன மிக்ஸி, புல்லட் மிக்ஸி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை இந்த புல்லட் மிக்ஸின்னு சொல்லிட்டு இந்த இதிலெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப நாள் அது வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நான் வாங்கலை, மிக்ஸிலாம் இருந்ததுனால அப்புறம் வாங்கலை. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அப்பயே வந்துருந்துச்சா 20 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ வந்து ஸ்டார்டிங் டைம். ஆனால் அதுக்கு அப்போ வந்து புல்லட் மிக்ஸின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஒரு ஜார் 2 ஜார் கொடுப்பாங்க. அப்போ இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த புல்லட் மிக்ஸி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் மிக்ஸி இருக்கையில் எதுக்கு இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டோம். இப்போ வந்து இப்போ நம்ம வீடு கட்டி இங்கே வந்துட்டோம் இல்லையா? வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சும்மா யதார்த்தமாக மீஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 ஜாருன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், எங்கள் பொண்ணுக்கு தெரியாமல் ஆர்டர் போட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் தானே போட்டிங்க? ஃப்ளிப்கார்ட்டில் சார் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு விலையும் கம்மியாக இருந்தது. சரி இங்கே போட்டால் 5 ஜார் கொடுத்தாங்க. அது நல்லா இருந்தது. அதனால அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் ஏற்கனவே என்கிட்ட 2 மிக்ஸி இருக்குது. அதனால என் பொண்ணு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா. ஆனால் வாங்கிட்டேன். எத்தனை வருஷம் எத்தனை மாதம் உண்மை இது? 1 இயர் ஆக போகுது. ஒரு வருஷமாக மறைச்சி வச்ச உண்மையே. ஆமாம், 1 இயர் 8 months இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி. உடச்சிட்டிங்க உண்மையை. இப்போ அந்த வீடியோனால ஒன்று உடஞ்சி இப்போ அதுக்கு அடுத்து நான் திட்டு வாங்குவேன். அதுலேயே 2 ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். மீதிலாம் அந்த அட்டை பாக்ஸ்லேயே இருக்குது. போய் 2 ஜாரில் இந்த 1 ஜார் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்க. இந்த ஜாருக்கும் அரைக்கிறதுனா இதில் அரைப்பேன். இந்த ஜாருக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் நிறைய அரைக்கணும்னா இதில் அரைப்பேன். மீதி ஜார்லாம் என்ன கவர் கூட பிரிக்காமல் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்மித்தோடது. இதுக்கு கீழே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி இது ஸ்டாண்டு கிடையாது. அதுனா இண்டக்ஷன் ஸ்டவ். யாருமே இண்டக்ஷன் ஸ்டவ் இப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, இதுல என்ன க்ளோரியோட பரப்பி எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறது. எனக்கு வந்து வீட்டை கொஞ்சமாக இருந்தால் வீட்டை வந்து அழகாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். க்ளீனாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறதுனால இடத்தையும் ரொம்ப குறுக்கிக்குவேன். சும்மா ஏன் இதுக்கு எப்படி பரப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது மேலே இது யூஸ் பண்ணும்போது எடுத்துக்குவோம். ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்லை. நாங்கள் 2 பேருங்கிறதுனால நம்ம கேஸே போதுமானது. ஏதாவது நிறைய ஆட்கள் வந்தால் ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த டைமில் குக்கர் வச்சுக்குவேன். அதில் ரைஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுவேன். இப்போ யூஸ் இல்லாதனால ஏன் அதை இடத்த அடைச்சிட்ருக்கணும், தூக்கி கொண்டு போய் வச்சா ஏன் பத்திரமா வச்சுருக்குறேன்னு கேட்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டு அதை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி அது மேலே வச்சுக்கிறது. வேறு ஒன்றும் அப்படி இருக்குவா. சொல்லுங்க. என்ன சொல்கிறது, இது வந்து சாக்லேட் தின்னுட்டு வருந்த பார்த்து இதைத்தான் சொல்கிறது. வேறு என்ன சொல்கிறது. பிளேட்ஸு
அழகு சாதன பொருட்கள். அழகு சாதன பொருட்கள் அவள் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிற அழகு சாதன பொருள். நிஜமே இது அழகு சாதன பொருள். அழகு சாதன பொருள்ங்க. அதுக்குன்னு நம்ம வீட்டில் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே உள்ள வச்சதுக்கு நான் சொல்லலை, உள்ள வச்சதுக்கு நான் சொல்லலை, யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சொன்னேன். தேவை இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை வந்து நம்ம இப்போ இவன் வந்து ப்ரௌனி செய்கிறேன்னு சொன்னால் சரி இதை எடுத்து யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். சும்மா வேஸ்ட்டுன்னு நான் எதையாவது எடுத்துன்னு டப்புன்னு கீழே போட்டுருவேன். அதனால அப்படி போட்டு அது அவனோடதா? அவனில் வைக்கிற பாத்திரம் அது. அதனால இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு 10 நாட்களாக கதை. இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணாங்க. அப்போ வளகாப்பு பண்ணதுக்கு எங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. இது ஒன்று. ஓகே 10 நாளாக நான் அதை டிஃபன் பாக்ஸாக ஆஃபீஸ்க்கு. தம்பி பொண்ணு வந்து இன்டர்ன்ஷிப் வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. அவளும் இதில் தான் லஞ்ச் கொடுத்து விட்றேன். அவளுக்கு பார்க்க தான் அது சிறுசாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி மேக்கர், பழங்காலத்து சப்பாத்தி மேக்கர். அதனால எனக்கு எவ்வளோ இருந்தாலும் அப்படியே அடக்கி வச்சுக்கணும். அடக்கினா நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஆசை அது. அதனால் நீட்டாக வச்சுருக்கேன். இப்படி வச்சுருக்கேன். நீட்டாக இருக்குது இல்லையா நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். எனக்கு இது நீட்டாக இருக்குதுன்னு அப்படி வச்சுக்குவேன். அதனால தான் அவள் சொல்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பரப்பு இல்லாமல் எல்லாம் அப்படியே இப்படி இருக்கணுன்றது ஒரு ஆசை. இது வந்துட்டு லெஃப்ட் ஓவர் கிராசரி எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அது கூட டிஷ்யூ, வெயிட் மிஷின் அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இதுவும் வாங்கினது என் பொண்ணுக்கு தெரியாது. ஆனால் என் பொண்ணே வாங்கி தரேன்னு சொன்னான். நீங்கள் வேணான்ட்டீங்களா? இல்லை நான் அவள்கிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு இந்த மிஷின் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். என் பொண்ணு வாங்கி தரேன்னு சொன்னால் அப்புறம் அவளுக்கு டைம் இல்லை, போட மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வாய் தான் பேசுகிறேன்னு ஒழிய மீஷோவில் இதிலெல்லாம் ரொம்ப எனக்கு ஆர்டர் போடலாம் தெரியாது. அப்புறம் இப்போ சொல்லி கொடுத்து இப்போ தான் என் பொண்ணுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது இப்போ நானே போட்டேன். இதெல்லாம் வந்துட்டு ஹார்லிக்ஸ்ன்னு வச்சுக்காதீங்க. இதில் வந்து காஷ்மீரி சில்லி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வயது ஏதாவது தொந்தரவு பண்ணால் இதில் ஒரு மூடி குடிச்சிட்டு படுத்துட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கு தான் அது. வேறு என்ன மீதி கிராசரி தான். மீதி எல்லாம் சரி தான். எல்லாமே பாஸ்தா, பீட் பாஸ்தா, எண்ணெய் பாஸ்தா இல்லை பீட் பாஸ்தா. எப்பயாவது ஆசையாக இருக்கும்போது இப்போ செஞ்சுக்குவோம். இப்போ எங்கள் தம்பி பொண்ணு வந்ததுனால அவளுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டு பேலன்ஸ். அதான் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. கிராசரி இது டப்பாவில் கொட்டின போது மிச்சம்லாம் ஸ்டோர் பண்ணிக்குவேன். அதில் இந்த பெருங்காய டப்பா, இது ஒரு பெருங்காய டப்பா. இங்கே பெருங்காய டப்பா வச்சுருக்குறேன். ஆக்சுவலி இது முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டோர் பண்ணுவேன். இதை எடுத்து வச்சு இப்போ தீர போகுது. அடுத்தது எடுத்து வைக்கணும். இது வந்து இட்லி பொடிக்கெலாம் போடுறதுக்காக இது கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆப்பம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் குக்கர் ஐட்டம்ஸ். எதுக்கு இத்தனை குக்கர்? இத்தனை குக்கர்னால் நாங்கள் வந்து குட்டி குட்டி குக்கரை வச்சுருக்கேன். எங்கள் பாப்பா பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் குக்கர் பெருசாக 1/2 டம்ளர் சேர்த்து போடுற மாதிரி குக்கர். அவ்வளோ நான் ரொம்ப நான் 10 லிட்டர் குக்கர்லாம் மேலே வச்சுருக்குறேன். ஏன்னா எனக்கு அது யூஸ் இல்லை. அதனால் அதெல்லாம் தூக்கி மேலே வச்சுருக்குறேன். ஆமாம். இது இங்கே அப்படியே வந்து இதுன்னா கிரைண்டர் 10 நாளைக்கு ஒருக்க மாவு வச்சுக்குவேன். அப்புறம் இடையில நம்ம இடியாப்பம், சப்பாத்தி, அதெல்லாம் பூரி அதெல்லாம் போட்டுக்கிறதுனால
வச்சுக்குவோம். அப்படி இந்த மாதிரி தொடச்சி நான் ஓரமாக தூக்கி அப்படியே இது பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லையா அத்தை, எதுக்குத்தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறான். கெட்டில் கெட்டில் ஓகேல பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது நான் தண்ணி குடிக்கிறதே நான் தான் குடிக்கிறேன். யாராவது வந்தாங்கன்னா ஹாட் வாட்டர் கேட்டாங்கன்னா டக்குன்னு வச்சு கொடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு இது வாஷிங் மிஷின். அந்த ஸ்டிக்கர் ஏன் பிரிக்காமல் வச்சுருக்கீங்க? எந்த ஸ்டிக்கர்? கிளாஸ் மேலே. ஐயோ அழுக்காயிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம், அது என்னை ஒன்றும் தொந்தரவு பண்ணலை, அதனால அந்த பேப்பர் அப்படி இருக்குது. ஃப்ரண்ட் லோடு. ஆல்ரெடி அது கவர் போட்டு அழுக்காவாம தான் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு துண்டை போட்டு அழுக்காகாமல் இருக்கணும். ஆனால் இது எல்லாத்தையும் விட எந்த பொருளையுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா அழுக்கு பண்ணாமல் அழுக்காகும், நீட்டாக தொடச்சி வச்சுக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறது எங்க அக்கா மாமா ஃபோட்டோ தான். இது ஃபோட்டோ எடுத்தே ஒரு 10 வருஷம் இருக்கும், அதுக்கு மேலே போட்டிருக்க கவரை இன்னும் எடுக்கலாம். கேட்டால் என்ன ஆயிரும்? அழுக்காயிரும். அழுக்கான தொடச்சிக்கணும். நான் சமையல் ரூமுக்கு வந்தேன்னாக்கா இப்படி தான் க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாங்க, சமையல் ரூம்லேயே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு இதை தொட்டு அதை தொட்டு அப்படியே அதை தொடச்சி இதை தொடச்சி பாத்திரமே கழுகுனாலும் எனக்கு அதை கழுகி இப்படி இந்த மாதிரி எடுத்து துணிக்க இங்கே வச்சு அதை தொடச்சி எடுத்து தொடச்சி அதை எடுத்து அடுக்கி வச்சாதான் அது இன்னும் எனக்கு திருப்தியாக இருக்குது. அது நான் சின்னதுலேருந்தே எனக்கு அப்படியே அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. அதை எடுத்து தொடச்சி வைக்கலன்னாக்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு வேகமாக ஒடியாந்து அந்த வேலையை செய்யலாம். ஐயோ நேற்று துடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப துணியை தண்ணியில் டவலை நினச்சி லைட்டாக பொழிஞ்சிட்டு அந்த பாத்திரத்தில் மறுபடியும் தொடச்சி வச்சா தான் அது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அதனால அப்படி பண்ணுறது. சரி, இப்போ நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு, வாங்க டீ குடிக்கலாம். டீ ரெடியாக இருக்குது. டீ வேறு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கு குடிக்கிறதுக்கு. அது லைட்டாக சூடு பண்ணி இன்னைக்கு டீயை போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன வேலை? தைக்கணுமா? ஜாக்கெட் தைக்கணும். நான் தான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே நான் ஒரு குட்டி டைலர். இருங்க குட்டி டைலர், நீ இப்படி சொல்லக்கூடாது. நம்ம தான் எது பண்ணாலும் அழகாக பண்ணுவோமே, வச்சுக்கோங்க. தெரியாது, நான் சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு குட்டி டைலர். இப்போ இது டீ குடிச்சிட்டு எங்கள் தம்பி பொண்ணு வந்து ப்ரௌனி செய்கிறேன்னு சொன்னான். நீ ப்ரௌனி செய்யி, நான் போய் ஜாக்கெட் தைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஷினில் உட்காரணும். ஒருத்தருக்கு ஒரு 5 ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும். ஓகே, இதுதான் எங்கள் டைலரோட சின்னம். வச்சுருவோம். இது வந்துட்டு இங்கே ஒரு யூனிட் வச்சுருக்காங்க, அந்த யூனிட்டில் ஒரு யூனிட். பேத்தியை விட்டுட்டாங்க, மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் காட்டிட்டு என்னோட பேத்தி அதுக்கு ஆகாமல் இருக்காங்க. திருப்பிங்க. பேத்தி எங்கள் பொண்ணு எங்கள் மாப்பிள்ளை. வச்சுருங்க. நான் ஒரு குட்டி டைலர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னென்னா அதிரசம் போட்டு யாராவது கேட்டாங்கன்னா ஆர்டர் மூலமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது போட்டே வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அதில் ஒரு நம்பர் தரோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போட்டே எத்தனை நாள் ஆகுது நம்ம வீட்டில் செஞ்சு? 2-3 days ஆயிடுச்சு. ஆனால் இதை பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். பிச்சு காட்டுங்க. சனிக்கிழமை போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், சனிக்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆகுது. சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும்.
சுக்கு நல்லா போட்டிருப்பேன். சுக்கும் ஏலக்காயும், சுக்கு நிறையா போட்டிருப்பேன், ஏலக்காய் போட்டிருப்பேன். என்னோட குட்டி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இதில் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோயம்புத்தூருக்குள்ளே. ஓகே, இது வந்து எனக்கு, உங்களுக்கு வந்து டீ. அங்கே போய் இஞ்சி டீ குடிச்சிட்டு, ஸோ இதுவும் ஸ்வீட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்டு பழகிக்கிட்டோம். ஒன்று ஸோ நாங்கள் டீயும் ஸ்நாக்ஸையோட இன்னையோட விலாகை வந்து முடிச்சுக்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட எங்கள் அத்தையோட. நான் 6 மணிக்கு மேலே பொதுவாக சாப்பிட மாட்டேன். எங்கள் தம்பி பொண்ணு வந்ததுலேருந்து 6 மணிக்கு மேலே விட்டு விளாசிட்டு இருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம அத்தையும் நானும் சேர்ந்து சந்திப்போம். அது வரையும் டேக் கேர், பாய், சே பாய்.